சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங் இதுக்கு இந்த கொடுமை. இதெல்லாம் பெண்களுக்கான உரிமை, முன்னேற்றம், பாதுகாப்புல வருது, பெண்ணிய உரிமையில வருது. 8 லட்சம் கோடியை கடனாக பெற்று இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று சொல்லுங்கள். இன்றே இறங்கி இப்படியே நான் பிறந்த ஊருக்கு சென்று விடுகிறேன். ஒன்று பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்வுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் 156 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது இந்திய துணைக்கண்டம், இந்திய பெருநாடு. இதில் தமிழ்நாடு 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை எழுப்புங்கள், நீங்களே எழுப்பி பாருங்கள். 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்று இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று சொல்லுங்கள். இன்றே இறங்கி இப்படியே நான் பிறந்த ஊருக்கு சென்று விடுகிறேன். ஒன்று ஒரு நாட்டில் ஆகச் சிறந்த வளம் என்பதே அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இருக்கிறதா அல்லது வியாபார அறையாக இருக்கிறதா? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் சரியான, சமமான, தரமான கல்வியை நாங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொடுத்தோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? இல்லை. அறிவை வளர்க்கும் கல்வி மிக உயர்ந்த விற்பனை பண்டம். யாரிடத்திலே? முதலாளிகளிடத்திலே. உயிரை காக்கும் மருத்துவம், இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ, அது கடைகோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அதுதான் சரியான ஜனநாயகம், தூய மக்களாட்சி. அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டினோம், நிறைவேற்றினோம். அப்படி என்று ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லையா? அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி, இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். இது ஒரு கடங்கார பைய நாடு. உங்க தலையில் 1 லட்சம் ரூபாய், என் தலையில் 1 லட்சம் ரூபாய், முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன், நான் ஒரு கடங்கார பையன். இதுல ஆட்சி சாதனை வேற. என்ன சாதனை இருக்குது? என்ன சாதனை? அவர் சார்னு சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. என்ன நியாயம் ஆக்கிரமா? பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்வுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்து விட்டு, அரசே சாராயத்தை ஆளை வச்சு காய்ச்சி வித்து விட்டு, சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணிய உரிமை, நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னொன்னு, மனித வள மேம்பாடு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை, சுகாதாரத்துறை. கேவலம் 100 குற்றங்கள் நிகழ்ந்தால் 95 பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார்? சாராய வியாபாரி, சாராயத்தை வித்த சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர்.
இதைவிட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதீங்க. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்க எல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங். இந்த கொடுமை இதெல்லாம் பெண்களுக்கான உரிமை, முன்னேற்றம், பாதுகாப்புல வருது, பெண்ணிய உரிமையில வருது. குடிக்க வச்சு 3-4 லட்சம் பெண்களுடைய தாலி அறுக்கிறதெல்லாம் பெண்ணிய உரிமையில, பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்ணிய விடுதலையில வருது. இதெல்லாம் வருது. பெண்கள் நலன், பெண்கள் முன்னேற்றத்துல வருது. இதெல்லாம் வருது.